2017 நடந்த EO4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்குள்ளது? பிள்ளையார்பட்டி. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர்? உவேசா. என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல அவரோட வாழ்க்கை வரலாற 1940 இருந்து 1942 வரைக்கும் எழுதியிருப்பாரு. 1942ல உவேசா இறந்துட்டார். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து? கோப்ராக்சின். சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன்? சூடாமணி பாண்டியன். மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள்? மார்பு. தழையா வெப்பம் தழைக்கவும் எனும் தொடரில் தழை என்பது வினைச்சொல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர்? வாணிதாசன். சம்புவின் கனி என குறிக்கப்படுவது? நாவல் பழம். சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர்? புகழேந்தி புலவர். சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் புகழேந்தி புலவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர்? ஞானப்பிரகாசன் 1812. கடம் என்ற சொல்லின் பொருள்? உடம்பு. அகத்துறுப்பு என்பது? மனத்தின் உறுப்பு அன்பு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர்? கால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம்? பூங்கொடி. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை? நற்கலை அழகு கலை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம்? இடையன்குடி. பொறுத்துக, திணை கொடுத்துட்டு அதுக்கான பொழுது கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகறை, நெய்தல், ஏற்பாடு, பாலை, நண்பகல். குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, மாலை நண்பகல். பாலை நண்பகல். ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள்? எல்னா சூரியன் வரும், பாடுனா மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம், அப்போ பாடுனா மறையும் நேரம். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர்? பாரதியார். ஏங்கொளி நீர் ஞால திருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ரேனையது என்ற பாடல் இடம்பெறும் நூல்? தண்டி அலங்காரம். அதுபோல அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள்ல ஒண்ணுதான் தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையாநத்தம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர்? திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? 10. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் தான் அறவுரை கோவை. பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர்? கடுவெளி சித்தர். அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பிள்ளை தமிழ்ல வர 10 பருவத்துல ஒண்ணுதான் அம்மானை. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித் தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் கோ. ஆ. அப்துல் லத்தீப். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில். கீழ்ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார். அவள் எதிர்ச்சொல். அவள் சின்னையில், அதுக்கு எதிர்ச்சொல் மேடு. அவளுக்கு பொருள் பள்ளம். ஒப்புரவு. ஒப்புரவுனா உதவுதல். ஊருக்கு உதவுதல்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். சால்பு சான்றாண்மை. மாற்றார் பகைவர். கட்டளை உரைகள். நெக்ஸ்ட் ஒன், சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை? அஞ்சலை அம்மாள். ஆற்றுணா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் பழமொழி 400 நூல்ல வர ஒரு வரிகள். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா. வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கும்? வருகை என்பது 6வது பருவத்தை குறிக்கும். பிள்ளைத்தமிழ்ல வர காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை அந்த 6வது பருவமா வரும். முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் ஆகாயம். வானம்னு வந்தாலும் கரெக்ட் தான். விசும்புனா ஆகாயம், வானம். அதுவே அசும்புனா அதுக்கு பொருள் நிலம். விசும்புனா வானம், அசும்புனா நிலம். பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம். பாரதியார் எழுதியிருப்பாரு. வியாசரின் பாரதத்தை தழுவி பாரதியாரால் எழுதப்பட்டதுதான் பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதத்துல 2 பாகம் இருக்கும், 5 சருக்கம் இருக்கும், 412 பாடல். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. அதுபோல மனோன்மணியம் நாடக நூலோட காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. இவற்றுள் எத்தொடர் வள்ளலால் கூறாத தொடர்? ராமலிங்க அடிகளாரால கூறாத தொடர். அப்போ அவர் சொன்னது குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை இராதே. இதெல்லாம் வள்ளலாரோட தொடர்கள். இப்ப பொருந்தாதது கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே. உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். உதடுகள் 2ம் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு, இம்மு. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூழியல் வின்சோன். கண்ணன் என்பது சினைப்பெயர். நான், யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம். மேரி கியூரி, பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. அம்பேத்கர் 1956 இறந்திருப்பாரு. பாரத ரத்னா விருது 1990 கொடுத்திருப்பாங்க. வங்கசிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்த கொஸ்டின் தப்பு. 8 தொகை நூல்கள் அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10 வரும். ஸோ கொஸ்டினும் தப்பு, ஆன்சரும் தப்பா தான் இருக்கு. திருக்குறள் 14 மேற்கணக்கு நூல்கள், இது 3 14 கீழ்கணக்கு நூல்கள். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்?
நூல்கள். பட்டினம், பாக்கம் என்று அழைப்பது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ சரியானது பார்த்தலாம். 1949ல குமாரசாமி முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 1954ல காமராஜர் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 1947ல ஓமந்தூரார் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்போ 1944ல வந்து கவர்னர் ஆட்சி இருந்திருக்கும். பிரகாசம்ங்கிறவரு இருந்திருக்க மாட்டார். இதுதான் வந்து தவறானது. காமராஜரோட முதலமைச்சர் ஆட்சி காலம் எப்போனா 1954ல இருந்து 1963 வரைக்கும் முதலமைச்சரா இருந்திருப்பார். 54 to 63. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? அதியமான். உள்ளது சிதைப்போர் உளரென படார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். கா. சச்சிதானந்தன். இவர்தான் வந்து ஆனந்த தேனுங்கிற கவிதை நூலை எழுதியவர். அதுபோல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இவரை பத்தி ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை சொன்னவர் வந்து கா. சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? 1978. 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று எது இல்லாமை? சொத்துரிமை இல்லாமை. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு. தாவர உறுப்புகளின் பெயர்கள். மூங்கில் இலைன்னு சொல்லுவோம். வேப்பந்தழை. கமுகு கூந்தல். நெல்தாள். பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். கவிமணி. பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? ஏறு தழுவுதல். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். இவர் தான் வந்து ரூபாயத் என்ற 4 அடி செய்யுள் இயற்றியிருப்பாரு. இதை வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர் அரவணடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்சுகி. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் புலவரேறு வரத நஞ்சைய பிள்ளை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் பதிற்று 10. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரனத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். திருவிக்கா தான் பாராட்டியிருப்பார். தேசியம் காத்த செம்மல்னு திருவிக்கா வந்து முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பார். தன்னேர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள்ல ஒண்ணு தண்டி அலங்காரம். உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு
1632. இந்த நூலின் ஆசிரியர் கலீலியோ. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல். நூலின் ஆசிரியர் கலீலியோ. இந்த நூல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரி நீங்கின் அதனை பிற. இந்த திருக்குறள்ல வரும் என்ன அணி வந்திருக்கு? இடனறிதல் அதிகாரத்துல வர ஒரு திருக்குறள். இதுல பிரிது மொழிதல் அணி வந்திருக்கு. திருக்குறளுக்கு பொருள் பாத்தீங்கன்னா, ஆழமான தண்ணியில மற்ற உயிரினங்களை முதல்ல கொல்லும். அதே மாதிரி அந்த முதலை தண்ணியை விட்டு வெளியில வந்துச்சுன்னா மற்ற விலங்குலாம் சேர்ந்து முதலையை கொல்லும். ஸோ அவங்கவுங்களுக்கான இடத்துல இருந்து தான் அவங்கவுங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான பொருள் வரும். பிரிது மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேரு அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 17 சரியான தமிழ் எண்ணை எழுதுக. க ஏ. நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். இதில் தப்பா கொடுத்திருக்காங்க. விளம்பி நாகனார் நான்மணி கடிகையோட ஆசிரியர். நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். களிப்பா எந்த ஓசையை கொண்டது? களிப்பா துள்ளல் ஓசை. பொறுத்துக. ஈரிவிளை வினைத்தொகை. மாமலை உரிச்சொற்றொடர். தன்குடை பண்பு தொகை. கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள்ல அன்புடைமை அதிகாரத்துல வரும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. திருக்குறள். குழவி என்பதன் பொருள் குழந்தை. பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்கர். உயிர்வளி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது CFC குளோரோஃப்ளூரோ கார்பன். வசன நடை கைவந்த வல்லாளர் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்ட்ரண்ட் ரசல் சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்காளத்துல ரவீந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்டது. பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். நடுதிராவிட மொழிகளில் ஒன்று கோயா. ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் தாய்மார். பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவும் சுயமரியாதையும். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்? 13,12,000. 13,12,000. லாஸ்ட் கொஸ்டின். தவறான தொடரை கண்டறிக. சரியானதெல்லாம் பார்த்தலாம். தமிழக பொருள்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. இப்போ தவறானது. தமிழகத்தின் வாணிக பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறுல இருக்காது. பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சிலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. தேங்க்யூ.